மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 23/12/2024 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள், அஷ்டமி திதி, தேய்பிறை அஷ்டமி, காலபைரவருக்குரிய நாள். அதனால் வந்து நீங்கள் வந்து காலபைரவரை வணங்குவது ரொம்ப 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 சிறப்பான ஒரு நல்ல இது. அதனால் தேய்பிறை அஷ்டமி, காலபைரவருக்கு அபிஷேக ஆராதனை செய்வது நன்று. ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரானுக்கு பாலபிஷேகம். இப்போ வந்து அழகான மார்கழி மாதத்தின் திருப்பாவை திருவெம்பாவை நோன்பு அழகாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் வந்து இன்றைக்கி திங்கட்கிழமைங்கிறது வந்து சிவபெருமானுக்குரிய நாள். துளசி சாறு, இஞ்சி சாறு சம அளவு கலந்து குடிக்க ஜலதோஷம் நீங்கும். கடுக்காய்ப்பொடி, நெல்லிக்காய்ப்பொடி கலந்து தேனில் சாப்பிட மூக்கடைப்பு, சளி குணமாகும். துளசி சாறு, இஞ்சி சாறு சம அளவு கலந்து குடிக்க ஜலதோஷம் நீங்கும். கடுக்காய்ப்பொடி, நெல்லிக்காய்ப்பொடி கலந்து தேனில் சாப்பிட மூக்கடைப்பு, சளி குணமாகும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராசி பலன் வந்து மேஷம் நலன், ரிஷபம் பிரீத்தி, மிதுனம் நட்பு, கடகம் வெற்றி, சிம்மம் அன்பு, கன்னி சுகம், துலாம் பொறுமை, விருச்சிகம் ஆதரவு, தனுசு லாபம், மகரம் உயர்வு, கும்பம் அமைதி, மீனம் புகழ், தேய்பிறை. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரம் வந்து கும்பராசிக்கு வந்து கும்பராசியில் திருவோண நட்சத்திரத்துக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். இன்றைக்கி வந்து சூரிய உதயம் வந்து 6:25 ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல இது வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்களில் ஏற்படும் நோய் நீங்க நரசிம்மர், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. கண்களில் ஏற்படும் நோய் தீர இந்த ஸ்லோகத்தை சொன்னோன்னா நம்மளோட கண், இப்போ எல்லாருக்குமே கண் பிரச்சனை இருக்குது, இது வந்து தீரும். ஜோதிஷ் அதாவது நாம் வந்து ஜோதிஷ்தவம் பரம் யோதி. ரெண்டாவது லைன் ஆத்ம யோதி சனாதன ஜியோதிர் லோகஸ் சுரூபஸ் துவம் ஜியோதிர்ச் ஞோ இஜ் யோதிஷாம்பதி. இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணினால் பிரகாசமான கண்கள் வாய்க்கும். இந்த இதை வந்து கண்களில் ஏற்படும் நோய் தீர இந்த இதை சொல்லுங்கள். மறுபடியும் நான் படிக்கிறேன், கஷ்டமாக இருந்தாலும் கூட நான் படிக்கிறேன். ஜுஸ் யோதி ஸ்வம் பரம் யோதி ஆத்ம யோதி சனாதன. மூணாவது லைன் ஜோதிர் லோகஸ் பரூபஸ் துவம். நாலாவது லைன் ஜோதிர்ச் ஞோ இஜ் யோதிஷாம்பதி. இதை வந்து இந்த ஸ்லோகத்தை அனுஷ்டானம் பண்ணினால் பிரகாசமான கண்கள் கிடைக்கும். அப்புறம் வந்து பிரஜாபதி. இது வந்து இந்த பிரஜாபதி நரசிம்ம ஸ்ரீ பிரபத்தி. இந்த நரசிம்ம பிரபத்தியை படித்தோன்னாக்கா சகல தோஷங்களும் விலகும். முற்பிறவியில் பித்ருக்களை பூஜை செய்யாமல் இருந்திருப்பது, தெய்வத்தையும் திருக்கோவில்களையும் நிந்திப்பது, ஒற்றுமையாக இருந்த குடும்பத்தை கோல் சொல்லி பிரிப்பது, வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்துவது போன்ற பாவங்களில் நாம் இத்தகைய துன்பங்கள் மறுபிறவையில் ஏற்படுவதாக பாரத திருநாட்டை ஆண்ட போஜன் என்ற மன்னன் திருநீதி நூலில் கூறியுள்ளார். அதனால் அதன் தினமும் ஆகையினால் தினமும் காலையில் நீராடிய பின்பு கீழ்கண்ட ஸ்ரீ நரசிம்ம பிரபத்தி என்ற ஸ்லோகத்தை 48 தடவை சொல்லி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரின் படத்தை வைத்து பூஜித்து வரவும். இந்த அதி அற்புத மகத்தான சக்தி வாய்ந்த ஸ்லோகம் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீமத் அகோபில மடத்தின் 44வது பட்டம் அழகிய சிங்கரம் ஸ்ரீ திருவரங்கத்தின் கோபுரத்தை நிர்மாணித்தவருமான ஸ்ரீ முக்கூர் சுவாமிகள் அருளிய
சக்தி வாய்ந்த ஸ்லோகம் ஆகும். உங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் போக்குவதற்கு இதைவிட சிறந்த பரிகாரம் கிடையாது. இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை பூஜித்த பிறகு காய்ச்சிய பசும்பால் அல்லது வெள்ளப்பானகம் நெய்வேத்தியம் செய்து நீங்களும் உங்கள் குடும்பத்திலுள்ள மற்றவர்களும் அதை பிரசாதமாக சாப்பிட்டு வரவும் கைமேல் பலனளிக்கும் மகா சக்தி வாய்ந்த புண்ணிய ஸ்லோகம் இது. ஸ்ரீ நரசிம்ம பிரபத்தி. மாதா ஸ்ரீ நரசிம்ம, பிதா நரசிங்க, பிராதா நரசிங்க, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணாம் நரசிங்க, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பரதோ நரசிம்ம, யதோ யதோ யாகி தத்தோ நரசிம்ம, நரசிங்க தேவாத் பரோ நகசித் தஸ்மான் நரசிங்க சரணம் பிரபத்யே. தமிழாக்கம். நரசிம்மனே தாய், நரசிம்மனே தந்தை, சகோதரனும் நரசிம்மனே, தோழனும் நரசிம்மனே, அறிவும் நரசிம்மனே, செல்வமும் நரசிம்மனே, எஜமானனும் நரசிம்மனே, எல்லாமே நரசிம்மனே. இந்த லோகம் முழுவதிலும் நரசிம்மனே, பரலோகத்திலும் நரசிம்மனே, எங்கெங்கு செல்கிறாயோ அங்கெல்லாம் நரசிம்மனே. நரசிம்மனை காட்டிலும் உயர்ந்த ஒருவரும் இல்லை. அதனால் நரசிம்மனே உண்மை சரணடைகிறேன். மங்களாசாசனங்கள். அதனால் இது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதாவது நாராயணன் கோவிந்தனோட ஒரு அவதாரத்தில் நரசிம்ம அவதாரமும் ஒன்று. அவரையே தான் நாம் பாடுறோம். மங்களாசாசனங்கள். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆடியாடி யுகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடுமிம் வாணுதலே. நம்மாழ்வார் திருவாய்மொழி. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஹர்பணமஸ்து. சர்வோஜனா சுகினோ பவந்து. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக நல்ல தகவலை தரேன். இன்றைக்கி என்ன கிழமைன்னா திங்கட்கிழமை, அஷ்டமி, தனிய நாள் அஷ்டமா, காலபைரவ அஷ்டமி, காலாஷ்டமி, சங்கராஷ்டமி. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பேரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஓம் நரசிம்மா நாராயணா 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 நாராயணா, ஓம் நரசிம்ம நாராயணா நாராயணா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகான மார்கழி பெருவிழாவில் திருப்பாவை, திருவம்பாவை நம்ம எல்லாம் ரொம்ப பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப இதாக செஞ்சிட்ருக்கோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்